2023 ஏப்ரல் மாதம் திருமணம் நடக்குது. கடவுளுடைய கிருபையால் ஆகஸ்ட் மாதம் முதல் முறையாக கர்ப்பத்திருக்காங்க. அது ஏதோ கடவுளுடைய சித்தமோ அது எங்களுடைய தவறு தெரியாது. முதல் குழந்தை அபார்ட் ஆயிடுச்சுங்க. 2வது முறை பிப்ரவரி 24வது வருடம் பிப்ரவரி மறுபடியும் 5 வரைக்கும் சொன்னாங்க. மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் இங்கே சர்ச்சில் தான் வேலை பண்ணிகிட்ருக்கோம். புது சர்ச் ஆல்ட்ரேஷன். ரொம்ப பெயின் எடுக்குது, என்ன பண்ணுறது தெரியல. நாங்கள் சரி சாரதா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போட பார்த்தோம். ஸ்கேனெல்லாம் அவங்க எடுத்து பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்குது, ஒன்றும் இல்லை. ரொம்ப டயர்டாக இருக்குங்க, வீக்காக இருக்குங்க, குளுக்கோஸ் கொடுங்க இல்லாட்டி அந்த ஓஆர்எஸ் கொடுங்க சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. வீட்டுக்கு கூட்டாங்க. வர வழியில் காரில் தான் அன்கான்ஷியஸில் மயக்காயினே இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுன்னா வீட்டில் வந்து கூட நிற்க முடியல, மயக்க விழுந்துனே இருந்தாங்க. சரி அண்ணன்கிட்ட சொல்லி ப்ரேயர் போனோம். ஏன்னா அவங்க வந்து வேறு மார்க்கத்துக்கு வந்துருக்கனால அதனால் எதனா பிரச்சனை தான் இருக்குமோ. ஏன்னா அவங்க மயக்கம் விழுறதை பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணாலும் அண்ணன் வந்து எதுவும் இல்லை, அது என்னன்னு தெரில. ப்ரேயர் பண்ணால் நார்மலாக தெரில, ஆனால் ஏன் அந்த மாதிரி தெரிலன்னு சொன்னோம். சரின்ட்டு எங்கே போகிறது என்ன பண்ணுறது என்ன ரீசன்னே தெரியாதனால சரின்ட்டு பெமலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பெமலுக்கு போயிட்டு அங்கேருந்து பெமலில் போனோம். அவங்க வந்து இன்னத்தினால அது மாதிரி ஆறுன்னு தெரியல சொல்லிட்டு ட்ரிப்ஸ் போட்டு இங்கே நைட்டு 11 மணிக்கு போனோம் பெமலுக்கு. அங்கேருந்து 11:30 போலார் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. போலாரில் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இது மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகினாங்க. ஏன் ஏதுன்னு கேட்டாங்க. கரெக்டான ரீசன் எங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன டாக்டர் தான் அவர். நானும் எங்கள் அக்கா 3 பேர் தான் போயிருந்தோம். அந்த டாக்டர் சரி எனக்கு டவுட்டாக இருக்குது, இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க என்னன்னு தெரியல, சரி பார்க்கலாம் சொல்லிவிட்டு டெஸ்ட் ஒன்று எடுக்கலாம் சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு ஆமாம் எங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, ஏன் உங்களுக்கு தெரியாது? இல்லை தெரியாது. அப்போ இவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இம்மிடியேட்டாக ஸ்கேன் எடுக்கணும். இவங்களுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் 5 மாதத்துக்கு பிளட்டு ஹெச்பி வந்து 4 ஆயிடுச்சு. அதனால் அன்கான்ஷியஸ் ஆகினே இருக்கிறாங்க. இம்மிடியேட்டாக இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே செக் பண்ணி பார்த்துட்டு உள்ளே வந்து அந்த டியூப் பக்கமாக குழந்தை கரு அந்த பக்கம் போயிருந்தாங்க. டியூப் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் ப்ளீடிங் ஆகிருந்ததுனால 4 ஆகிட்டிங்க. அதனால் அவங்களால கான்ஷியஸே இல்லை. டாக்டர் இம்மிடியேட்டாக நைட்டு 12 மணிக்கு இம்மிடியேட்டாக சர்ஜரி பண்ணியே போயிடணும். பிளட் 2 யூனிட் வாங்கி கொடுக்கணும். நைட்டு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணி கடவுள் திருவிழா நானும் எங்கள் அக்கா இருந்தோம். டாக்டர் ஃபோட்டோ எடுத்து காமிச்சாங்க. அது 45 days குழந்தை. அது பார்க்குறதுக்கு சின்ன குழந்தை மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ஒரு பொம்மை மாதிரி சின்னதாக இருந்துச்சு. அது கடவுளுக்கு அப்புறம் கடவுள் நல்லா சுகத்தோடு மேலத்தோடு பாதுகாத்தாரு. ஆனால் டாக்டர் எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க மேபி கடவுளுக்கு மேபி உங்களுக்கு பேபி பிறக்கலாம் இல்லாட்டி சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு புத்தி தெரிஞ்சது ஏன் நோவு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கடவுளே என் கூடவே இருப்பார். அது எனக்கு ரொம்ப நம்பிக்கை. எனக்கு அடிபட்டாலும் எதாக ஆனாலும் அப்பா அம்மா கூட கூப்பிட மாட்டேன். இதுதான் கூடுவேன் எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து. அதனால் கடவுளே எனக்கு கிருபையா மறுபடியும் டாக்டருடைய ஆலோசனை பிரகாரம் மறுபடியும் 5 வகை கருத்து கிருபை தந்தார். நல்லபடியாக கற்றுக்கு கிருபையாக செய்ததுனால அவளுக்கு நான் நன்றியாக உண்மையாக ஜெபத்தில் இருந்தேன். 5வது மாதம் மறுபடியும் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சு. 3வது மாதம் அவங்க வீட்டில் சொல்ல எனக்கு 2 இது மாதிரி ஆகிட்டதுனால 3வது வீட்டுக்கு யாருக்கும் சொல்லாத, நம்ம இதை விட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். இதுக்கு அவன் தெரிஞ்சது அவங்களுக்கு சொல்லலை. ஆனால் 3வது மாதம் மறுபடியும் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக சொல்லிட்டு மறுபடியும் பெம்மலில் போனோம். பெம்மலில் போனாக்கா அவங்க டிப்ஸ் எல்லாம் போட்டு இம்மிடியேட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை ஒன்றும் இல்லை பரவாயில்ல நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. எதுன்ட்டு மறுபடியும் 5வது மாதம் 6வது மாதம் அந்த மாதிரி ஸ்கேன். அந்த ஸ்கேனுக்கு முன்னாடி ப்ளீடிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு உங்களுக்கு. அவ்வளோதான் சொல்லிட்டு வீட்டில் அழுகுறாங்க. இந்த குழந்தையா போயிடுச்சு அவ்வளோதான்ட்டு. ஆனால் அந்த இந்த குழந்தை இப்போ இருக்கிற எங்கள் கையில் இருக்கிற இந்த குழந்தை கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எங்கள் சர்ச்சில் சண்டேல ப்ரேயர் பண்ணும்போது ரூபன் மூலிமா கடவுள் வாக்கு தந்தார். இந்த குழந்தைய வந்து நீங்கள் வந்து 2 பேரும் வந்து நல்லா ப்ரேயரை வளர்க்கணும். இது கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க டிஃப்ரெண்ட்டாக அப்படியே வந்து ப்ளஸ்ஸிங்கு கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை எனக்கு உள்ளத்தில் இருந்ததுனால வந்து அது நான் எங்கள் ஒய்ஃப் படிச்சுருந்தேன். நீ அது டாக்டரே வந்து
குழந்தை இல்லை அது கன்சிஷன் சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன். எனக்கு வந்து கடவுளை வாக்கு கொடுத்துக்கிறது 2 போயிடுச்சு, அது எதுனால தெரியாது. ஆனால் இது வந்து கடவுள் கொடுத்துது. இதை வந்து யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். டாக்டர் வந்து இல்லைன்னு கூட சொல்லிட்டோம். ஆனால் இது கண்டிப்பாக முழுமையாக கடவுள் நம்ம கையில் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரே ஒரு பர்சன்ட் கூட டவுட்டும் இல்லை, ஒரே ஒரு பர்சன்ட் கூட கவலையாக இல்லை. கடவுள் கிருப்பையால் நான் பலத்தோட நான் மன தைரியத்தோடு இருந்தேன். ஆனால் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டா இருந்தாங்க. இந்த வீட்டில் கூட பார்த்தாங்கன்னா ஃபுல்லாக காலெல்லாம் பெரிய. சரி நான் எதுவும் பண்ண நான் ப்ரேயர் பண்ணாமல் விட்டேன். எங்கள் ஒய்ஃபுக்கும் ப்ரேயர் பண்ணேன், ஒன்றும் பயப்படாது, தைரியமாக எதுவும் ஆகாது, கடவுள் கொடுத்தது. இது மனுஷன் எதுனா சொல்லட்டும், கடவுள் கொடுத்தது எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பெம்மலுக்கு போனோம். பெம்மலில் போய்ட்டு டாக்டர்கிட்ட கேட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அது ஸ்டாப் ஆகிறதுக்கு கோலார் காமிச்சாங்க. கோலார் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துட்டு முன்னாடி அங்கே இருக்கிற டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே இல்லையா, ஏன் வந்தீங்கன்னு கேட்குறான். இல்லை இது மாதிரி இவ்வளோ நேரம் ப்ளீடிங் ஆகிடுச்சுனாக்கா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு உள்ள ரத்தம் கட்டி இருக்கும், அது எதுனா வெளியே வந்திருக்கா, மற்றபடி எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் போய்ட்டு டாக்டர் போய் பார்த்துக்கிட்டு. இந்த டாக்டர் வந்து மறுபடியும் ஸ்கேனுக்கு ஒரு எழுதி கொடுத்தாங்க. அந்த ஸ்கேனில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அவங்க கரெக்டான ரீசன் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து சரி நார்மல் ஸ்கேன் தானே சொல்லிட்டு நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்காத டிலே பண்ணிட்டேன். டாக்டர்கிட்ட மறுபடியும் போகும்போது இன்னும் ஸ்கேன் எடுத்து சரி டாக்டர் திட்டார், உங்களுக்கு சீரியஸ்னஸ் தெரில, நீங்கள் இமீடியட்டாக டாக்டர் வந்து கரெக்டான ரீசன் சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு சீரியஸ்னஸ் தெரில, பேபி இன்னும் பெருசாக இருக்கும், நீங்கள் சீக்கிரம் இந்த ஸ்கேன் எடுக்கணும், உங்களுக்கு சீரியஸ்னஸ் தெரிலன்னு திட்டாரு. சரி இவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சரி செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலான்னு சொல்லிட்டு இவங்க கீதா டாக்டர் மயிலி கிட்ட வந்து அவங்கக்கிட்ட அந்த ரிப்போர்ட்டெல்லாம் காமிச்சிட்டு ஸ்கேனிங் இருக்கிறாங்க அப்படி கேட்டதுக்கு அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைக்கு க்ரோத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, மூக்கு அந்த நாசில் அந்த இது அது க்ரோத் ஆகலை, குழந்தை கொஞ்சம் நீங்கள் பிறந்துட்டா கூட காலம் ஃபுல்லாக வந்து குழந்தைய வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்குது, ஏன்னா அது வந்து மெச்சூரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு வேலை பண்ணாங்க, இப்போ தான் 6 months குழந்தை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேபிக்கு வந்து பிளான் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து அப்படியே ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, குழந்தை 6 months, ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் கடவுள் எடுக்கிறது எப்படின்ட்டு. ரெண்டு குழந்தை போச்சு, இது 3வது, இதை வந்து 6வது மாதம் அந்த டாக்டர் சொல்கிறாங்க இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேபிக்கு வந்து பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, ஆனால் லைஃப் லாங்காக அது குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, அதனால் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு. சரி நான் எதுவும் சொல்ல, நான் வந்து யார் எதுனா சொல்லிட்டோம், கடவுள் நம்மளுக்கு சொல்லி இதெல்லாம் இருக்கேன், கடவுள் இருப்பதால் நம்மளுக்கு நடத்துவாங்க, நான் நம்பி தைரியம் வந்தேன். இவங்க அந்த ஹாஸ்பிட்டலே வந்து திரும்பிட்டே வளர்றாங்க. 6 மாதம் நான் வச்சுட்டு இப்போ வந்து எத்தனை சொல்கிறாங்க நான் தானே யார் எதனா சொல்லிட்டு கடவுள் கொடுத்துக்கிறது, கடவுளுடைய வாக்கு தத்துது. நீ யாருன்னு சொல்லிட்டு எதனா சொல்லிட்டு நீ அமைதியாக வா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் ப்ரேயர் பண்ணோம். அண்ணாங்கிட்டலாம் சொன்னேன் எல்லாம் சரிட்டு அந்த ஸ்கேனை எடுத்தாங்க. பெங்களூர் போய் ஸ்கேன் எடுத்தோம். அங்கே இருக்கிற டாக்டருங்க அந்த ஸ்கேனர்லாம் பார்த்துட்டு குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, மூக்கு அவங்க சொன்ன மாதிரி இது போட்டு அது மூக்கு அதெல்லாம் இல்லை, எல்லாம் நார்மலாக குழந்தைக்கு நல்லா எல்லாமே நார்மலாக இருக்குது, நீங்கள் குழந்தை போகிறதுக்கு எங்கள்கிட்ட கூட்டு வந்து காமிங்க, இது எல்லாமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு இங்கேயே காமிச்சோம், இங்கேயே எல்லாம் சொல்லிட்டாங்க. கடவுளுக்கு கிருபையில் 16ஆம் தேதி ஜனவரி மாதம் 16ஆம் தேதி எந்த டாக்டர்கிட்ட வந்து இந்த குழந்தை 6 மாதத்தில் ரிமூவ் பண்ண சொன்னாங்க, அதே டாக்டர் சர்ஜரி பண்ணி குழந்தை எடுத்துட்டு பேபி இஸ் ஃபைன், ஷீ இஸ் வெரி குட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு கடவுள் வந்து கிருபையாய் எந்த வித குறையும் இல்லாமல் அழகாக குழந்தை வந்து டெலிவரி ஆகிடுச்சுங்க. ஆனால் குழந்தை வந்து முழுமையாக செக்அப் பண்ணிட்டு அவங்களுக்கு எங்களுக்கு எந்த ஃபீட்பேக்கும் கொடுக்கல டெலிவரி ஆகிட்டு முன்னாடி. சரி ஒரு 4 நாள் பொறுத்து மனோகர் டாக்டர்கிட்ட போயிருந்தோம். இந்த குழந்தைய கூட்டிட்டு போய்ட்டு அந்த பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட காமிச்சிட்டு குழந்தைய காமிச்சோம். குழந்தைய முழுமையாக ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தரவு செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு குழந்தை முதல்ல ரிப்போர்ட் பார்த்தாரு. அப்புறம் குழந்தைய பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணாரு. ஸ்மைல் பண்ணி சொன்னார், இந்த ரிப்போர்ட்டுக்கும் குழந்தைக்கும் கனெக்ஷன் ஆகிடுது. அவர் வாயிலிருந்து வந்து என்னன்னா இட்ஸ் காட்ஸ் கிரேஸ், கடவுள் உங்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சுக்கிறாரு, குழந்தைக்கு நல்ல பாவம் இல்லை, நீங்கள் நல்லபடியாக பாருங்கள், நல்லா இதெல்லாம் வந்து ஆல்மைட்டி அவனால தான் ஆகும், ஏதோ உங்களுக்கு நல்ல காட் கிஃப்ட். நீங்கள் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் ஒன்றா அது தேவையான பக்கத்தில் வச்சுங்க, நீங்கள் குழந்தைய பார்த்துங்கன்னு சொல்லிட்டு கருத்து எங்களுக்கு கொடுத்து இந்த குழந்தைய வந்து ஜபத்தினாலும் உண்டான குழந்தை கடவுள் கொடுத்து கிருபை. இது இந்த ஆலயத்தில் வளர கர்த்தர் கிருபை தருங்க. நீங்கள் எல்லாம் ஜெபிப்பதற்காக உங்களுக்கு நன்றி. அழியாமல் அணைத்து கொண்டே கலையாமல் காத்து கொண்டே குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அடியா
கொண்டி கலையாமல் காத்து கொண்டி குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படிப்பா எப்படி நன்றி சொல்ல முடியும் ராஜா நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே